மையங்களில் செயலற்ற நிலையை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட போலீசாரை கண்டித்து சங்கரன்கோவிலில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பள்ளிக்கரணையில் நேற்று முன்தினம் ஏடிஎம் மையங்களில் செயலற்ற நிலையை கண்டித்து இந்திய ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பினர் நடத்திய போராட்டத்தின் போது போலீசார் தாக்குதல் நடத்தி பலரை கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சங்கரன்கோவில் தேரடி திடலில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வட்டார தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பள்ளிக்கரணையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டித்து நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு சிந்துபுந்துரையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மக்கள் பிரச்சினையை முன்னிறுத்தி பள்ளிக்கரணையில் போராட்டம் மேற்கொண்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மீது தாக்குதல் நடத்தி கைது செய்த காவல்துறைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பள்ளிக்கரணையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணையில் நடைபெற்ற பண மதிப்பிழப்பு போராட்டத்தின் போது காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை ஜவாஹிருல்லா நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது காவல்துறையினரின் கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறையினரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட வலியுறுத்தி திமுக சார்பில் அலங்காநல்லூரில் நாளை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். உச்சநீதிமன்ற தடையால் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாத தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்திட பல்வேறு அமைப்பினரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக சார்பில் நாளை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்காக வாடிவாசலில் மேடை அமைப்பதற்கான கால்கோள் விழா நேற்று நடைபெற்றது. திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென் மாவட்டம் முழுவதும் இருந்து கூட்டணி கட்சியினர் மற்றும் மாடுபிடி வீரர்கள், காளை வளர்ப்பவர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலமேடு கிராம ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி மற்றும் கிராம மக்கள் சார்பாக கடையடைப்பு உண்ணாவிரத போராட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்பை நிர்வகித்து வரும் தனி அதிகாரிகளின் பதவிக்காலம் ஜூன் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை தமிழக அரசு நேற்று வெளியிட்டது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதியுடன் முடிவடைவதாக இருந்ததால் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்தது. எனினும் உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு முறை சரியாக பின்பற்றப்படவில்லை என கூறி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தலை ரத்து செய்தது. இதனால் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி ஒன்றியம் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதற்காக தனி அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. அவர்களின் பதவிக்காலம் ஜூன் வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு தமிழ்நாடு டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நல சம்மேளனம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், கடந்த ஆண்டில் மட்டும் 13 முறைக்கு மேலாக பெட்ரோல், டீசல் விலைகளை உயர்த்தியுள்ளதாகவும் ஆனால் விலை குறைப்புகள் குறைவாகவும் தான் இருந்ததாகவும் கூறினார். மேலும் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது அதன் பயனை மக்கள் அனுபவிக்காவிடாமல் தவிர்க்கும் மத்திய அரசு விலையேற்றத்தின் போது அதனை மக்கள் மேல் ஏற்றுவது குறித்து குறை கூறினார். எனவே மத்திய அரசு எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை தங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் விரைவில் மாநிலம் தழுவிய அளவில் போராட முடிவு செய்துள்ளதாகவும் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஏடிஎம்களில் பணம் இன்றி காணப்பட்டதால் புத்தாண்டு தினத்தன்று செலவிற்கு கூட பணம் இன்றி பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டனர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியாகி 50 நாட்களை கடந்த பின்னரும் மக்கள் தங்கள் பணத்தை எடுக்க வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கூடுவாஞ்சேரி, சின்னக்காவணம், பொன்னேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதி பெரும்பாலான ஏடிஎம்கள் பணம் நிரப்பப்படாமல் மூடி கிடக்கிறது. 1-2 பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம்களில் இருந்த கையிருப்பும் காலியானதால் பணம் எடுக்க முடியாமல் புத்தாண்டு தினத்தன்று மக்கள் செலவுக்கு பெரும் சிரமப்பட்டனர்.
உதகை அருகே காட்டு யானை தாக்கியதில் படுகாயமுற்ற கூலி தொழிலாளி மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் மசினகுடி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான தொண்டை கந்தசாமி எனும் கிரீஸ் நேற்றிரவு வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அருகில் இருந்த வனப்பகுதியில் நின்றிருந்த காட்டு யானை திடீரென்று கிரீஷை துரத்தி சென்று தாக்கியுள்ளது. அந்த யானை தாக்கியதில் படுகாயமடைந்த கிரீஷ் பொதுமக்கள் மீட்டு உதகை தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை கொண்டு செல்லப்பட்டார். தங்கள் பகுதியில் காட்டு யானைகளால் தாக்கப்படும் சம்பவம் தொடர்ந்து நடைபெறுவதால் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடும்ப அட்டைகளில் மீண்டும் உள்தாள் ஒட்டுவதற்கு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். குடும்ப அட்டை விவகாரத்தில் அதிமுக அரசு தொடர்ந்து மெத்தனமாக செயல்பட்டு வருவதாகவும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தாள் ஊட்டும் பணியில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை விரைந்து முன்னிட வேண்டும் எனவும் அவர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். புத்தாண்டு தின வழிபாடுகளுக்காக பெரியகுளம் கிறிஸ்தவ ஆலயத்தில் வைக்கப்பட்ட ஒலிபெருக்கியை பறிமுதல் செய்த போலீசாரை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் புனித அமலா அன்னை ஆலயத்தில் புத்தாண்டு வழிபாட்டிற்காக ஒலிபெருக்கியை அமைத்திருந்தனர். காவல்துறையினரின் உரிய அனுமதியின்றி ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டதாக கூறி நேற்று முன்தினம் இரவு தென்கரை காவல்துறையினர் லேப்டாப் மற்றும் மைக் செட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர். காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டனர். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து தங்கள் கோரிக்கை மனுவினை அளித்தனர். பாரம்பரிய மரபு சார்ந்த நடைமுறைகளில் நீதிமன்ற தலையிடக்கூடாது என இந்து முன்னணி மாநில தலைவர் ராமகோபாலன் வலியுறுத்தியுள்ளார். இந்து முன்னணி அமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ராமகோபாலன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஆகம விதிகளுக்கு மாறாக புத்தாண்டில் விளம்பரத்திற்காக நள்ளிரவில் கோவில்கள் திறப்பு நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு விஷயத்தில் பீட்டா அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் பாரம்பரிய மரபு சார்ந்த நடைமுறைகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது எனவும் கூறினார். எனவே ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க மத்திய மாநில அரசுகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமகோபாலன் கோரிக்கை விடுத்தார். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நேற்று குமரி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று புது வருட பிறப்பையொட்டி வழக்கத்தை காட்டிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அருவியில் தற்போது குளு சீசன் நிலவி வருவதால் தமிழகம் மற்றும் கேரளா உள்பட பல வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து உற்சாக குளியல் போட்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்தியூர் அருகே உள்ள பிரம்மதேசத்தில் முறையாக குடிநீர் வழங்க வேண்டி காலி குடங்களுடன் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பிரம்மதேசம் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதி மக்களுக்கு சந்தியபாளையம் ஏரி பகுதிக்கு அருகில் உள்ள ஆழ்துளை கிணறு நீரை கொண்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே வந்த குடிநீர் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக 20 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகம் செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் அந்தியூரிலிருந்து ஆப்பக்கூடல் செல்லும் பிரதான சாலையில் நேற்று மதியம் திடீர் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இப்போராட்டத்தினை தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர். இந்த போராட்டம் காரணமாக அந்தியூரிலிருந்து ஆப்பக்கூடல் முனியப்பம் பாளையம் செல்லும் போக்குவரத்து வாகனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அந்தியூர் அருகே உள்ள பிரம்மதேசத்தில் முறையாக குடிநீர் வழங்க வேண்டி கிராம மக்கள் காலி குடங்களுடன் 2 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பழவேற்காடு சுற்றுலா தலத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் வருகை புரிந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு வெளிநாட்டு பறவைகள் வந்து குவியும் மிக முக்கியமான சுற்றுலா மையம். இங்குள்ள ஏரியும் கடலும் இணையும் பகுதியை காண விடுமுறை தினங்களில் ஏராளமானோர் வருகை புரிவது வழக்கம். இந்நிலையில் நேற்று புத்தாண்டு தினத்தை மகிழ்வுடன் கொண்டாடுவதற்காக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இங்கு வருகை புரிந்தனர். இங்குள்ள கலங்கரை விளக்கம், டச்சு கல்லறை மற்றும் 500 ஆண்டுகள் பழமையான மகிமை மாதா கோவில், பழமையான மசூதி, நிழற்கடிகாரம் ஆகியவற்றை கண்டு களித்ததுடன் பழவேற்காடு கடலில் குளித்தும் மகிழ்ந்தனர்.
மேலும் தடையை மீறி சுற்றுலா பயணிகள் ஆபத்தான படகுகளில் ஏறி படகு சவாரியும் மேற்கொண்டனர். கடந்த 2011ஆம் ஆண்டு 22 பேர் உயிரிழந்ததை அடுத்து தடை செய்யப்பட்ட பாதுகாப்பான படகு சவாரியை மீண்டும் துவக்கிட வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். கல்லிடைக்குறிச்சியில் மழை வேண்டி பெண்கள், சிறுமிகள் கோலாட்டமாடி இந்திர விழா கொண்டாடினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடைக்குறிச்சி வீரப்பபுரம் தெரு மற்றும் முதலியப்பபுரம் தெருக்களை சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்திர விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக தாமிரவருணி பாதுகாப்பு மற்றும் தூய்மை இந்தியா ஆகியவற்றை வலியுறுத்தி இந்திர விழா கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதை அடுத்து மழை வேண்டி துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை வேண்டி பெண்கள், சிறுமிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கோலாட்டமாடி வழிபட்டனர். நிகழ்ச்சியில் முதியவர்கள், பெண்கள், சிறுமிகள் என அனைத்து தரப்பு பெண்களும் கோலாட்டம், பின்னல் கோலாட்டம் உள்ளிட்ட கோலாட்டங்கள் ஆடினர். காரைக்குடியில் நடைபெற்ற தௌஹீத் ஜமாத் அமைப்பின் மாவட்ட மாநாட்டில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தௌஹீத் ஜமாத் அமைப்பின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இஸ்லாமிய சிறப்பு பேச்சாளர்கள் பலர் பங்கேற்றனர். மேலும் மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். நபிகள் நாயகத்தின் சிறப்புகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு காரைக்குடி அருகே கிராமத்து இளைஞர்கள் சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தளக்காவூரில் புத்தாண்டு தின கொண்டாட்டமாக சிறுவர்களுக்கு ஓட்டப்பந்தயம், இளவட்ட கல் தூக்குதல் உட்பட பல்வேறு போட்டிகள் நேற்று நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 அணிகள் பங்கேற்ற கபடி போட்டியும் நடைபெற்றது. போட்டிகளின் முடிவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டிகளை கண்டு மகிழ்வதற்காக அருகில் உள்ள கிராம பகுதி மக்கள் திரளாக வருகை புரிந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் அதிக விளைச்சல் தரக்கூடிய குழித்தட்டு முறையில் காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் தக்காளி, கத்திரி, வெண்டைக்காய், மிளகாய் உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது. அதிக மகசூல் கிடைக்க பசுமைக்குடில் அமைத்து குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்கின்றனர். அதகப்பாடி, இண்டூர், பெண்ணாகரம், பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் ஆகிய பகுதிகளில் குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி செய்யப்படுகிறது. குழித்தட்டு முறை பெரும்பாலும் குறுகிய காலத்தில் அதிக விளைச்சலை தரக்கூடியது என்பதால் விவசாயிகள் அதிக அளவில் இம்முறையை பின்பற்றுவதாக வேளாண் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பொங்கல் பண்டிகைக்காக பித்தளை பொங்கல் பானை உற்பத்தி நெல்லையில் தீவிரமடைந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கல்லிடைக்குறிச்சி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பித்தளை பானை செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் செய்யும் உருளி, நெய்த்தவளை உள்ளிட்ட பானை வகைகள் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றது. அரைப்படி முதல் 5 படி அளவிலான பானைகள் மிகுந்த கை நுணுக்கத்துடன் சீராக உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவு ஆர்டர்கள் வந்துள்ளதாகவும், ஆனால் மூலப்பொருட்களின் விலை உயர்வால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே நலிவடைந்து வரும் இத்தொழிலை காப்பாற்ற மத்திய, மாநில அரசுகள் கடனுதவி வழங்கிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையில் பிரதமர் மோடி தோல்வி அடைந்துவிட்டதாக SDPI கட்சியின் மாநில துணைத் தலைவர் ரஃபீக் அகமது தெரிவித்துள்ளார். SDPI கட்சியின் மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் திருச்சியில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் ரஃபீக் அகமது செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அறிவிப்புகள் அனைத்தும் எந்தவித புள்ளி விவரமும் இல்லாமல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இது மக்களை ஏமாற்றும் அறிவிப்புகளாகும் என்றும் குறை கூறினார். மேலும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி தோல்வி அடைந்து விட்டதால் அவர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி விலக வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மானாமதுரை அருகே அரசு பேருந்து நடத்துனரின் பணப்பையை மர்ம நபர் திடீரென்று பறித்துக் கொண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அண்ணா சிலை அருகே திருச்செந்தூரில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி நேற்று அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபர் நடத்துனர் குருமூர்த்தியிடம் இருந்த பணப்பையை பறித்துக் கொண்டு குதித்து தப்பியோடியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த நடத்துனர் பேருந்து நிறுத்தி பயணிகள் உதவியோடு திருடனை துரத்தியுள்ளனர். இதனையடுத்து தண்ணி பிடிக்க முயன்ற மக்களுடன் திருடன் சண்டையிட்டு முடிவில் பணப்பையினை வீசி தப்பியோடியுள்ளான். பணப்பையில் பணம் எதுவும் திருடப்படவில்லை என நடத்துனர் தெரிவித்ததை அடுத்து பேருந்து திருப்பத்தூர் புறப்பட்டு சென்றது.
மொடக்குறிச்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகளை கண்டித்து குடும்ப அட்டைகளை ஒப்படைக்க பொதுமக்கள் முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர். மொடக்குறிச்சி ஒன்றியம் காகம் ஊராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு பாரப்பாளையத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஆழ்குழாய் கிணற்றிலும் நீர் வற்றியதால் அப்பகுதி ஊர் பொது கிணற்றில் தண்ணீர் இறைத்து வந்தனர். இந்நிலையில் கிணற்றை தூர்வார கூறி பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்காதால் ஆத்திரமுற்ற அப்பகுதி மக்கள் தாங்களே பொது கிணற்றை தூர்வாரி சுத்தப்படுத்தி அருகில் உள்ள சாக்கடைக்கு பைப்லைன் அமைப்பது உள்ளிட்ட பணிகளை தொடங்கினர். இதனையடுத்து தங்களுக்கு உதவிடாத மொடக்குறிச்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகளை கண்டித்து விரைவில் குடும்ப அட்டைகளை ஒப்படைக்க பொதுமக்கள் முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை வழக்கில் சில அமைப்புகளின் நிர்பந்தம் காரணமாக புலனாய்வு பிரிவின் விசாரணை திசை மாறி செல்வதாக எஸ்டிபிஐ கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசின் தொடர் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கோவை உக்கடத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் தெகலான் பாகவி, பச்சை தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் தெகலான் பாகவி, இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை வழக்கில் சில இந்து அமைப்புகளின் தலையீட்டின் காரணமாக புலனாய்வு விசாரணை திசை மாறி செல்வதாகவும், சசிகுமார் இறுதி ஊர்வலத்தின் போது நடைபெற்ற வன்முறையில் ஏற்பட்ட பெருமளவு சேதத்திற்கு இன்னும் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் கூறினர். வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டியில் ராணிப்பேட்டை அணி கோப்பையை வென்றது. வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு ஆண்கள் பள்ளி மைதானத்தில் மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டிகள் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்ற இப்போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு ராணிப்பேட்டை மற்றும் வாலாஜாபேட்டை அணிகள் தகுதி பெற்றன. இரு அணிகளுக்கும் இடையே விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் கோல் அடிக்காதால் டை பிரேக்கர் முறை பின்பற்றப்பட்டது. இதில் ராணிப்பேட்டை அணியினர் 5-4 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 10,000 ரூபாய் ரொக்கமும் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது. சத்தியமங்கலம் பண்ணாரி சாலையில் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் நடமாடுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சத்தியமங்கலம் அடுத்து பண்ணாரி மற்றும் ஆசனூர் வனப்பகுதி மைசூர் நெடுஞ்சாலையில் யானைகள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளன. பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் காரணமாக யானைகள் வனத்துக்குள் சென்று விடுகின்றன. மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை யானைகள் கூட்டமாக பண்ணாரியில் இருந்து ஆசனூர் வரை மைசூர் நெடுஞ்சாலையில் நடமாடுகின்றன. இதனால் பண்ணாரிக்கு செல்லும் பக்தர்கள் நடைப்பயணமாக பயணிக்கின்றனர். இதனையடுத்து இரவு நேரங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் வேன், லாரி, கார் ஓட்டுநர்கள் கவனமாக வாகனங்களை இயக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். சாலையில் யானைகள் முகாமிட்டால் அது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே கருகிய சம்பா பயிரை கண்டு மன உளைச்சல் அடைந்த விவசாயி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவளை தாலுகா கீழநாட்டிருப்பு கிராமத்தை சேர்ந்த விவசாயி பன்னீர்செல்வம் திருக்குவளை தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் குத்தகை சாகுபடி செய்து வந்துள்ளார். சம்பா சாகுபடிக்காக வட்டிக்கு பணம் வாங்கி விவசாய பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் தற்போது நீரின்றி பயிர்கள் கருக துவங்கியதால் மனமுடைந்தார். தொடர்ந்து நேற்று தோட்டத்திலிருந்து வீடு திரும்பிய அவர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து இறந்து போன பன்னீர்செல்வத்தின் மகன் அளித்த புகாரின் பேரில் திருக்குவளை போலீசார் விவசாயி உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்விற்காக நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போதுமான தண்ணீர் இல்லாமல் நாகை மாவட்டத்தில் இதுவரை அதிர்ச்சியாலும் தற்கொலை செய்து கொண்ட உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அண்ணாமலையார் கோவிலில் பூர்வாங்க பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவிலில் உள்ள 9 கோபுரங்கள், விமானங்கள் மற்றும் சன்னதிகள் ஆகியவற்றில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்கும்படி உத்தரவிட்டார். கோவில் பணிகள் 6,25 லட்சம் ரூபாய் மதிப்பில் உபயதார்கள் மூலமும் கோவில் நிதியாக 1 கோடி ரூபாய் மதிப்பிலும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இப்பணிகள் அனைத்தும் வருகிற 25ஆம் தேதிக்கு நிறைவடையும் என இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வீர சண்முகமணி தெரிவித்தார். விவசாயிகள் உயிரிழப்பை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் ராகவா லாரன்ஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
சென்னை திருமுல்லை வாயில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா கோவிலில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சந்தித்த அவர் அவர்களுக்கு உதவித்தொகைகளை வழங்கினார். பின்னர் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அரசு மட்டுமல்லாது தனிநபர்களும் உதவி செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்த ராகவா லாரன்ஸ் விவசாயிகள் உயிரிழப்பதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நேற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டி பகுதியில் கற்பக விநாயகர் கோவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் விசேஷ காலங்களில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநில வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவர். இந்நிலையில் நேற்று புத்தாண்டையொட்டி கோவிலில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனையொட்டி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த சுமார் 900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வறட்சி காரணமாக திருச்சி மாவட்டத்தில் மேலும் ஒரு விவசாயி உயிரிழந்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே விவசாயம் பொய்த்து போனதால் மாரடைப்பு ஏற்பட்டு விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். மணப்பாறை அருகே உள்ள மம்பத்தை கிராமத்தை சேர்ந்த 37 வயதான அழகர்சாமி தனது 5 ஏக்கர் நிலத்திலும் 1 ஏக்கர் குத்தகை நிலத்திலும் விவசாயம் செய்து வந்துள்ளார். கிணற்றில் நீர் இல்லாதால் கடன் வாங்கி 2 ஆழ்துளை கிணறுகளை அமைத்துள்ளார். இதிலும் நீர் வற்றியதால் பயிர்கள் காய்ந்து வருவதை கண்ட அழகர்சாமி வாங்கிய கடனை எவ்வாறு அடைப்பது என வேதனைப்பட்டுள்ளார். இந்நிலையில் அழகர்சாமிக்கு நேற்று முன்தினம் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதனை கேள்விப்பட்ட விவசாயிகள் அழகர்சாமியின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற 2,35,00,000 மதிப்பிலான சுமார் 8 கிலோ தங்கத்தை வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் சுங்கத்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே இலங்கைக்கு தங்கம் கடத்த இருப்பதாக வருவாய் புலனாய்வுத்துறை மற்றும் சுங்கத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து உச்சிப்புளி பகுதியில் உள்ள உணவகத்தில் நேற்று அதிரடியாக நடத்தப்பட்ட சோதனையில் 8.3 கிலோ தங்கம் மறைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக என்மனம் கொண்டான் பகுதியைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், இருமேனி பகுதியைச் சேர்ந்த ஹக்கீம் ஆகிய இருவரையும் சுங்கத்துறையினர் கைது செய்தனர். ஜெயலலிதா மறைவில் தமக்கு சந்தேகம் எழுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதன் கூறியிருப்பது பற்றி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம் செய்துள்ளார். இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன.